இபிஎஸ் அவர்கள் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில திமுகவை வீழ்த்துறதுக்கு விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் எங்க கட்சியில வரலாம்னு அழைப்பு விடுத்திருந்தாரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பொருளா மாறுச்சு. ஏன்னா மறைமுகமா தான் விஜய் அவர்களை அதிமுக கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டத இன்றைக்கு அவர் வெளிப்படையாவே கூப்பிட்டாரு. விஜய் அவர்கள் எங்க கூட கூட்டணி வைக்கலாம், விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லாம சீமான் அவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துட்டாரு. விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பிஜேபி கூட கூட்டணி வச்சவங்க கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு இருந்தாங்க. போற இடம் எல்லாமே பிஜேபியை ரொம்பவே தாக்கி பேசியிருந்தாரு. ஆனா அதிமுகவை எதுக்காக விஜய் அவர்கள் தாக்கி பேசல, அதிமுகவுக்கு எந்த ஒரு விமர்சனமும் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் மேல வைக்கப்பட்டது. இப்ப வெளிப்படையா இபிஎஸ் அவர்கள் கூப்பிட்டதுனால கண்டிப்பா விஜய் அவர்கள் போவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஜய் தரப்புல இருந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான், அதனால 2026 தேர்தல்ல நாங்க வரலாறு சாதனை படைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.